பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the command of the day. Dear brothers and sisters, today is 28 November 2025. It's a Friday. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும். ஆமாம், அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். பார்ப்பங்களா? இயேசுகிட்ட ஒரு தகப்பனை கூட்டிக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த தகப்பனை இயேசுவோட சீஷர்கிட்ட, அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போயிருக்காரு. தன் மகனுக்கு பிசாசு பிடினால வேதனைப்படுறான், அவனை கொல்ல கூட நினைத்திருக்கிற அந்த ஆவியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறது. ஆனால் சீஷரால அதை விரட்ட முடியவில்லை. அப்போதான் இயேசு கடுமையான வார்த்தைகளால் சொல்றாரு, எவ்வளவு நாளைக்கு கூட இருப்பேன், இப்படி இருக்கிறீங்களே, விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்களேன்னு அவர் வன்மையாய் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்ப்போம். அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறாரு. அதான் இன்னைக்குள்ள வசனம். அது மார்க் 9:23 வசனம், 9:23. Jesus said to him, if you can believe, all things are possible to him who believes. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரொம்ப அற்புதமான ஒரு வல்லமையான வார்த்தை, வாக்கு தத்தம், ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம். ஏன் சொல்றார்? நீ விசுவாசிக்க கூடுமானால், இஃப் யூ பிலீவ். எது இயேசுவால குணமாக்க முடியும், இயேசுவால இந்த பிசாசில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். சீஷர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசாசு, பெரிய பிசாசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது முடியல. இப்போ இயேசுவால முடியும்னு நம்பினா, டாக்டருங்க கைவிட்டுட்டாங்க, ஒன்றும் நடக்காது. நண்பர்கள், உறவினர்கள் கைவிட்டாங்க. பிஸ்னஸில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, பிரச்சனை, சமாதானம் இல்லை, வேலையில் நண்பர்கள் மத்தியில் சுமூகமான உறவுகள் இல்லை, உற்றார் உறவினர்களோடும் சரியில்லை, எல்லாம் போச்சே. அப்போ ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏசாமி சொல்றார், ஐயா நீ விசுவாசிச்சா எல்லாம் ஆகும். நீ தேவனுடைய மகிமையை காண்பா. You will see the glory of God. But the important thing is belief. If you believe. What to believe, dear brother, sister? We have to define what is belief. And you have to understand believe means what. எதை விசுவாசிப்பது, எதை நம்புவது? ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் மேசையா, எனக்காக சிலுவையிலே அவர் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறே, அது ஒரு விசுவாசம். That's a belief. Christ Jesus died for my sin. முதல் விசுவாசம். He forgave my sin. ஆகவே நான் அவருடைய பிள்ளை. அடுத்த ஸ்டெப். இப்ப அவருடைய நாமத்தினாலே எல்லாம் ஆகும் என்கிற ஒரு விசுவாசம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் ஹிஸ் நேம். இயேசுவாலே எல்லாம் ஆகும். கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கிறாயா? உன் கையை உயர்த்தி தூக்கி ஆண்டவர் நிறுத்துவார். அவர் முன்னே வாங்க, அவருடைய சமூகத்தில் விழுங்க. மனிதனை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, யாரையும் நம்ப வேணாம். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஜெபம் பண்றேன்னா இயேசுகிட்ட கெஞ்சுறேன், ஆண்டவரே உன் நாமத்தில் சுகம் கொடுங்க. நான் சுகம் கொடுக்கல, நான் யாராலையும் முடியாது. இயேசு என்கிற நாமம் இயேசுவாக முடியாது. இயேசுசாமி தான் சொன்னார், எல்லாம் ஆகும் நீ விசுவாசிச்சா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாசிப்பாயானால் எல்லாம் ஆகும். எனக்கு வயசாச்சே, இனிமேல் என்னை ஆசீர்வதிப்பாரா, என் வாழ்க்கை இப்படிதானா என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானமோ ஒரு அற்புதமோ வழிநடத்தோ நடக்காதா? இனிமேல் நான் வெறுமைதானா என்று நினைக்கிறாயா? எதற்கு நீ முற்றுப்புள்ளி வைக்காத. ஏனென்றால் அவராலே எல்லாமா. சீஷர்கள் கைவிட்டாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பரிசேயர்கள் எல்லாம் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஏசாயம் வந்து சொல்றாரு, நீ என்ன மாதிரியான சந்ததிகள், அபிவிசுவாசம் உள்ள சந்ததிகள் என்று. அப்பவே ஏசாமி அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிப்பாயானால் எல்லாம் ஆகும் ஐயா, நீ நம்புறியா?
அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ என்னோட பிள்ளைன்ற, என்னை விசுவாசிக்கின்ற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்ற, சபையில் அங்கத்தினராக இருக்கிற, ரைட்டு, ஆனால் நீ என்னால் ஆகும் கூடும் என்று நம்புகிறாயா? If you believe that everything is possible for me to do, நீ இயேசுவண்டை வந்து உன்னை சரணடைய செய்வாயனால் அவராலே எல்லாம் ஆகும் என்று நீ அர்ப்பணிப்பாயானால், அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒப்புக்கொடு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. வேதனையோடு வெறுமையோடு இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை விசேஷமாய் தாங்குங்க ஆண்டவரே. விசுவாசத்தின் ஓட்டத்திலே உம்மை முழுமையாய் பற்றிக்கொள்ள என் ஆண்டவராலே எல்லாம் முடியும் என்று ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். Take away all the emptiness, Lord. Fill with your spirit. Fill with the belief that everything is possible in your name. Yes, Lord. நீங்க போதுமானவராய் இருந்து ஆசீர்வதிங்க. இந்த வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போதுமானவராக இருப்பார். பிரதர் அண்ட் சிஸ்டர், எப்படி உன்னுடைய விசுவாசம்? அவராலே எல்லாம் கூடும் என்று நம்புகிறாயா? Okay, and God bless.